வணக்கம். சமீப காலமா டெக் உலகத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரே பேரு என்விடியா. ஆனா திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அத பத்தி தான் நாம இன்னைக்கு முழுசா அலச போறோம். 800 பில்லியன் டாலர்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த நம்பருக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய கதை இருக்குன்னு. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற மர்மத்தோட மையப்புள்ளி. ஆமாங்க, இந்த மலைக்க வைக்கிற தொகைய என்விடியா வெறும் 4 நாள்ல இழந்திருக்காங்க. ஜஸ்ட் 4 days. இதோட வேகம் சந்தையே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. அப்போ உலகமே உற்று பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்குக்கு அப்படி என்னதான் ஆச்சு? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை ஒன்னொன்னா விரிவாக பார்ப்போம். முதல் காரணம் என்ன தெரியுமா? பெர்ஃபெக்ஷனுக்கு கொடுத்த விலைன்னு சொல்லலாம். அதாவது என்விடியா மேல இருந்த அதீத எதிர்பார்ப்பு தான் அதுக்கே ஒரு பெரிய அழுத்தமா மாறிடுச்சு. ஆர்பிசி கேபிட்டலோட மைக்கேல் கிராஸ் சொல்ற மாதிரி அந்த ஸ்டாக்கோட விலை அதுல எந்த குறையுமே வராதுங்கிற அளவுக்கு ஏறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தா கூட போதும், எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் நடந்தது. இதுக்கு 2 முக்கியமான காரணம் சொல்றாங்க. ஒன்னு, வேல்யூவேஷன் ஃபெட்டிக். அதாவது, அப்பா விலை ரொம்ப ஏறிடுச்சு, இதுக்கு மேல வாங்கினா ரிஸ்க்னு முதலீட்டாளர்கள் நினைக்க ஆரம்பிச்சது. இன்னொன்னு, ப்ராஃபிட் டேக்கிங். சிம்பிளா சொன்னா, நல்ல லாபம் பார்த்தாச்சு, இப்போ வித்துட்டு பணத்தை எடுத்துக்கலான்னு எல்லாரும் ஒரே நேரத்துல முடிவு பண்ணதுதான். மொத்தத்துல பல மாசமா ராக்கெட் வேகத்துல போன ஸ்டாக் இனிமே இதே வேகத்துல போகுமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்ததும் பலரும் அவங்க லாபத்தை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த சின்ன சரிவை ஒரு பெரிய பூகம்பமா மாத்துனது இன்னொரு முக்கியமான விஷயம். அதுதான் சீனா. இந்த சார்ட்ட பாருங்களேன். என்விடியாவோட டேட்டா சென்டர் வருமானத்துல சுமார் 20%, அதாவது 5ல் 1 பங்கு சீனால இருந்து தான் வந்திருக்கு. எவ்வளவு முக்கியமான ஒரு மார்க்கெட் அது. சரியா இந்த நேரத்துல தான் அமெரிக்கா புதுசா சில ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. இதனால என்விடியாவோட H100, பிளாக்வெல் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான ஏஐ சிப்ஸ் சீனாவிற்கு விற்க முடியாத நிலைமை உருவாச்சு. இது அவங்களோட வருமானத்துல நேரடியா கை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதோட விளைவு என்னன்னு பாருங்க. கட்டுப்பாடுகளுக்கு முன்னாடி சீனாவோட ஏஐ சிப் மார்க்கெட்ல 95% என்விடியா கையில தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 0. ஒரே ஒரு முடிவுல ஒரு பெரிய சந்தையே அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. சரி, இப்போ இந்த நெருப்பு என்விடியாவோட மட்டும் நிக்கல. ஒரு தொற்று நோய் மாதிரி இது மெதுவா மத்த ஏஐ கம்பெனிகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. என்விடியா மட்டும் இல்ல, ஏஎம்டி, பிராட்காம், சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர், இப்படி ஏஐ துறையில இருந்த பெரிய பெரிய தலைகள் எல்லாமே 3-6% வரைக்கும் சரிஞ்சுது. இது என்விடியாவோட பிரச்சனை மட்டும் இல்லைன்னு அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முதலீட்டாளர்கள் திடீர்னு ஒருவேளை இந்த ஏஐ பூம் நாம நினைக்கிற அளவுக்கு இல்லையோ, இது ஒரு பபுளா இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஏஐ பங்குகளை வித்துட்டு வேற பாதுகாப்பான முதலீடுகளுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல உலக பொருளாதாரம் சரியில்லாதது, வட்டி விகிதம் ஏறினது, அப்புறம் பெரிய கம்பெனிகள் கிளவுட் டெக்னாலஜிக்கு பண்ற செலவு குறையுதுன்னு வந்த ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து இந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. சரி, இவ்வளவு பெரிய சரிவு, இதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்? இது வெறும் ஒரு தற்காலிகமான விஷயமா, இல்ல நிரந்தரமான மாற்றத்தோட தொடக்கமா? மார்க்கெட்ல இப்போ 2 விதமான கருத்துக்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு தரப்பு இது ஒரு ஹெல்தி கரெக்ஷன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப வேகமா ஓடின வண்டிக்கு ஒரு சின்ன பிரேக் மாதிரி. இது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு பார்க்கறாங்க. ஆனா இன்னொரு தரப்பு இல்ல, இது ஏஐ பபிள்ல விழுந்த விரிசல்னு எச்சரிக்கிறாங்க. வெட்புஷ் செக்யூரிட்டிஸ் சேர்ந்த மோனிகா லீ சொல்றத பார்த்தா இது ஒரு ஆரோக்கியமான ரீசெட் தானே தவிர ஒரு முறிவில்லைன்னு நம்புறாங்க. அவங்க சொல்ற மாதிரி எல்லாரும் இப்போ அமெரிக்காவோட அடுத்த கட்ட கொள்கை முடிவுகளையும் என்விடியாவோட அடுத்த ஜெனரேஷன் சிப்ஸ் எப்ப வருதுன்னு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்போ கடைசியா நம்ம மனசுல எழற கேள்வி இதுதான். நாம பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ புரட்சியில ஒரு சின்ன வேகத்தடை மட்டும்தானா, இல்ல ராக்கெட் வேகத்துல போன இந்த பூம் முதல் முறையா பூமி ஈர்ப்பு விசைய உணர்ந்திருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.